எனக்கு 66 வயசு. இன்னும் 80 வயசு இல்லை, 100 வயசாக இருந்தாலும் நான் உழைச்சிட்டேன் சாப்பிடுவேன். காலை ஆரம்பிக்கையிலே கொஞ்சமாக தான் ஓடிக்கிட்டு, அதாவது ஒரு 5 இளநீ 10 இளநீ 15 இளநீன்னே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் இளநீ கடைக்கு நான் வந்ததே அண்ணன் சேவின் குண்டி இளநீ கடைக்காரரு, அவர் வீட்டுக்காரம்மா எங்கள் அண்ணி தான். அவங்க சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. நான் அண்ணனுக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுப்பேன். சூனாச்சோறு கடையில், இளநீ கடையில். அப்போ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அவர் 2 அருவா வச்சுருப்பார். ஒன்று மட்டை வெட்டுவார், ஒன்று இளநீ வெட்டுவார். அந்த மட்டை வெட்டுறதை எடுத்து மட்டையவே வெட்டி நான் பழகிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் சென்று பார்த்தாக்கா அவர் இளநியை வெட்ட சொல்லி பழகி கொடுத்தார். நான் வெட்டிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ லாரியாத்தானே, சும்மா ஏண்டா தர்ற, நீ எங்கள் கடையில் இரு, 2 பேரும் ஆளுக்கு 10 ரூபா சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சேவி அவர் இளநீ கடைக்காரரு, அவர் எனக்கு அருவாலை கொடுத்து அவர் இளநியை வெட்டி கொடுப்பா. நானும் வெட்டி கொடுக்குறேன்னு வெட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிக்கிட்டே இருக்கல நல்ல தேர்மையாக நல்ல முறையில் நான் வெட்டி பழகின பிற்பாடு அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, எனக்கு லாய்ப்படாப்பா, எனக்கு சட்டுவடியல்ல, நான் வேறு வேலைகளுக்கு போகிறேன், நீ இந்த இளநீ நல்ல முறையில் வெட்டுவீல, நீ வெட்டி பழகிக்க, சம்பாதிச்சுக்க, நீ நல்லா பொழைச்சிக்கிடுவா, நீ நல்லா ஆடுறா அப்படின்னு சொல்லி அவரே அருவாலை கொடுத்து இளநியை கொடுத்து அவர் வெட்டி வியாபாரம் பண்ண சொல்லி என்னைய ஏற்பாடு பண்ணி விட்டவர் அந்த இளநிக்காரரு அன்னை சேவ வேண்டியான். நான் கொஞ்ச காலம் அந்த சூனாச்சூரில் அந்த மரத்தறியில் நான் வச்சு இளநீ கடை வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துக்கு என்ன பசி இதுக்கு வரும்போது அந்த மரங்க இடைஞ்சலாக இருக்குன்னு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக, ஐயாங்க நான் கடை வச்சுருக்கவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன்ட்டாங்க. அதுக்கு பிற்பாடு யானைக்குழாய்க்கு பக்கத்தில் விஜயமிசுக்கு இருக்க நான் இந்த இப்போ போட்டிருக்க கடைக்கார்ட்ட வீட்டுக்கார்ட்ட நான், ஐயா இந்த மாதிரி கடையை எடுக்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மரத்துக்கிட்ட இளநீ கடை போட போகிறேன், நான் போட்டு நான் வியாபாரம் பண்ணுறான்னு சொன்னேன். அவர் ஏப்பா ஆள் பேர் சரியாக நடமாட்டம் இல்லாத இடத்துல போடுற, உனக்கு வியாபாரம் உனக்கு ஓடுமான்னு கேட்டார். முடிஞ்ச அளவில் ஓடட்டுங்க, நான் பார்த்துக்கிறியான்னு. சரி அப்போ நீங்கள் துப்புரவு பண்ணி போட்டுக்கன்னு சொல்லி அந்த மரத்தடியிலே போட சொல்லிட்டார். காலை ஆரம்பிக்கையிலே கொஞ்சமாக தான் ஓடிக்கிட்டு, அதாவது ஒரு 5 இளநீ 10 இளநீ 15 இளநீன்னே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூடிக்கு இப்போ ஒரு நாளைக்கு 60 இளநீ 70 இளநீ 50 இளநீன்னு விட்டுவேன். அப்புறம் அப்படியே தொடர்ந்து ரொம்ப காலமாக நான் குறைஞ்சது 35 வருஷமாக இருக்கு நான் இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம கடையில் இளநீ கடைக்கு கஸ்டமருக்கு வர்றவங்களுக்கு நல்ல முறையில் வெட்டியும் கொடுப்பேன், சாப்பிட்ற மாதிரி கொடுப்பேன். பார்சல் கேட்டாலும் அதே மாதிரி இங்கேருந்து வெட்டி பார்சல் கொடுத்து விடுவேன். அங்கே வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி கொடுத்து விடுவேன் அவங்களுக்கு தோதா. எனக்கு 66 வயசு. இன்னும் 80 வயசு இல்லை, 100 வயசாக இருந்தாலும் நான் உழைச்சிட்டேன் சாப்பிடுவேன். இதே மாதிரி என் தொழிலாளிகளும் என்னை சேர்ந்தவங்க வியாபாரிகளும் இதே மாதிரி வயசு ஆனாலும் சொந்த தொழிலே உழைச்சி சாப்பிட நான் அவர்களை வேண்டி கேட்டேன்.